தேவா, எப்படா இதெல்லாம் ஒன்னால மட்டும்தான்டா முடியும். நேத்துதான் அவகிட்ட அந்த பேச்சு பேசியிருக்க. அந்த பேச்சு பேசிட்டு இன்னைக்கு அவளுக்காக கிஃப்ட் ரோஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்க பத்தியா? அவகிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்க, உன் மூஞ்சிலேயே தூக்கி எறிஞ்சிருவா. இப்ப என்னடா பண்றது தேவா? அவகிட்ட கொண்டு போய் கொடுக்கலாமா வேண்டாமா? என்ன மனநிலைமையில இருப்பான்னு எனக்கும் தெரியலையே. என்ன பண்றது? இத கொடுத்தா வாங்குவாளா இல்ல வாங்க மாட்டாளா? வாங்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீ நேத்து பேசின பேச்சு அப்படி. இத பத்தி பேசினாலும் பேசுறதுக்கு முன்னாடி பின்விளைவு எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு பேசணும் தேவா. நம்ம வடிவேலையே இதுக்குதான் முன்னாடியே சொல்லியிருக்காரு, எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு. பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் முடியும். என்னடா பண்றது தேவா? இதெல்லாம் நீ பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். எந்த தங்கச்சிக்குத்தான் அவ அண்ணனை பத்தி தப்பா பேசினா கோவம் வராம இருக்கும். அதுவும் இவ வேற அண்ணன் பாசத்துல உருகி மூழ்கி போயிருக்கா. அப்படி இருக்கும்போது அவ அண்ணனை பத்தி பேசினது தப்பு தானே தேவா? இப்போ என்னடா பண்றது தேவா? பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்படி திருட்டு பையன் மாதிரி முழிச்சிட்டு இருக்கா பாத்தியா? அதுவும் நடுகால உட்காந்துக்கிட்டு. வேற யாராவது பார்த்தாங்க நீ காலடி மவனே. என்ன கையில ரோஸோட உட்காந்துருக்கான், எனக்கு கொடுக்காதானா? என்ன பேசுனா இவன் கொடுத்தா நான் வாங்கணுமா? வாங்கவே கூடாது, வாங்கவும் மாட்டேன். என்னவே நான் வந்து நின்னுட்டு இருக்கேன், பேசாம இருக்கான். ஒருவேளை எனக்கு இல்லையோ? அப்புறம் யாருக்கு கொடுக்க வாங்கி வச்சிருப்பான்? லவர்ஸ் டே வேறல. இவன் பேசின பேச்சுக்கு எனக்கு இதை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்க கூடாது. ஆனா தைரியமா வாங்கிட்டு வந்திருக்கானே. எதுக்கா இருக்கும்? என்னவன் எதுக்கு இப்படி பெயர்ந்த மாதிரி உட்காந்துருக்கான்? அம்மாச்சி, என்னடா ஏன் இப்படி உட்காந்துருக்க? கையில ரோஸ் வேற, யாருக்கு கொடுக்க? அப்படி கேள பார்த்தா இவ்வளவு இங்கதான் நிக்கிறாளா? எப்போ வந்திருப்பா? கையில வேற ரோஸ் வச்சிருக்கோம், எல்லாத்தையும் பாத்துருப்பாளோ. ஃபேஸ் ரியாக்ஷன்லயே தெரியுது நம்ம கிட்ட எனக்கு வாங்க மாட்டான்னு. ஒருவேளை அம்மாச்சி முன்னாடி அசிங்கப்படுத்திடுவாளோ? என்ன அம்மாச்சி கேட்டுட்டே இருக்க, நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அம்மாச்சி, இத ஒரு ஆளுக்காக வாங்கினேன். ஆனா இத அவங்க வாங்குவாங்களா என்னன்னுதான் எனக்கும் தெரியல. எதுக்கு வாங்க மாட்டாங்க? அது வந்து அம்மாச்சி என் மேல ஒரு சின்ன கோபம். அதனாலதான் என்கிட்ட வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களோன்னு எனக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதான் தெரியுதுல, அப்புறம் எதுக்குடா வாங்கிட்டு வந்த? என் அண்ணனை பத்தி நீ தப்பு தப்பா பேசுவ. நீ பேசுறதெல்லாம் பார்த்துட்டு நான் இதை உங்ககிட்ட வாங்க வேற செய்வேனா? அப்படி மட்டும் நினைச்சிடாது. பாரு செல்லம், அது வேற இது வேற. என்ன அது வேற இது வேற? எல்லாம் ஒண்ணுதான். பாரு, நேத்து பேசினது நேத்தோட முடிஞ்சிருச்சு. நேத்து பேசினதோ இன்னைக்கு பேசினதோ பேசினது தானடா ஃப்ராடு. பாரு ஐசு செல்லம், உனக்கு மானம் கெட்டு பேரும் பேசாம இருக்கு. ஏன் செல்லம் இப்பெல்லாம் பேசுற? நீ இப்பெல்லாம் பேசினா மாமா மனசு கஷ்டப்படாது? ஆமாவா மாமா, பெரிய பொல்லாத மாமா. நான் பேசினேன், பதிலுக்கு நீயும் பேசின. இதுல என்ன தப்பு இருக்கு? பேச்சுக்கு பேச்சு எல்லாம் சரியா போச்சு. சரி ஆகாதுடா, சரி ஆகவே ஆகாது. என் அண்ணனை பத்தி அவ்வளவு தூரம் தப்பா பேசுவ. எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் உன்னை அப்படியே லவ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இப்ப என்ன உனக்கு? உன் அண்ணனை பத்தி நான் தப்பா பேசிட்டேன், அவ்வளவுதானே? சாரி. முடியாதுடா, முடியாது. ஒரு சாரிய தூக்கி குப்பையில போடு. என்ன நடக்குதுங்க? ஒன்னும் புரியலையே. இவ எதுக்கு இப்படி நிக்கிறா? யார வேணா கல்யாணம் பண்ணுவேனே தவிர, ஆனா என் அண்ணன் மேல நம்பிக்கை இல்லாத உடனே நினைச்சு கூட பார்க்கவே மாட்டேன். ஓ அப்படியா? அதான் நான் எல்லாத்துக்கும் சாரி கேட்டுட்டேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? சாரி கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, நீ பேசுனதுதான். ஐஷோ, அம்மாச்சி என்னடி பாத்துட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அம்மாச்சி. சரி வா போலாம். அம்மாச்சி, உன் பேராண்டி கிட்ட சொல்லி வச்சுக்கோ, இந்த ஜென்மத்துல அவன் நினைச்சது மட்டும் நடக்கவே நடக்காது. என்னது? என்னத்த சொல்லி வைக்கிறது? இவங்க ரெண்டு பேரும் பேசவே இல்லையே, அப்புறம் என்னத்த சொல்லி வைக்கிறது? இவன் என்னத்த நினைச்சிருப்பான்? இவன் எது நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஓ அப்படியா? அப்ப சரி, எனக்கே அவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்காது. அவ என்னடா சொல்றா? அது ஒண்ணும் இல்லாமச்சி, அவ எதையாவது பேசிட்டு இருப்பா. ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ எது நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா? அவ ஏதோ பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு நீ என்கிட்ட திரும்ப கேட்டுட்டு இருக்கியா? யார் பைத்தியம்? நான் பைத்தியமா? எதுக்கு இப்ப கோவப்படுற? என்ன பார்த்தா உன் பேராண்டி என்னமா என்ன பைத்தியம்னு சொல்றான்? நீயும் பாத்துட்டு பேசாம இருக்க. உன் வாயை வச்சுட்டு சும்மா தான் இருந்தா. இதுக்கு மேல உங்க ரெண்டு பத்தியும் தனியா விட முடியாது. நீ வாடி போலாம். சரி. என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற கூட இல்ல, அப்புறம் எதுக்காக அப்படி சொல்லிட்டு போற? இடமாச்சி, அவ அப்படித்தான். அவ யாரத்தான் ஈஸியா புரிஞ்சிட்டு இருந்திருக்கா. அவ எதையாவது புரிஞ்சுக்காம பேசிட்டு போவா. என்னடா என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு? அப்படி ஒன்னும் இல்லாமாச்சி. என்னடா அது ஏன்ட்ட குடுக்குற? இது அவளுக்காக வாங்கிட்டு வந்ததுதான் அம்மாச்சி, அவகிட்டயே கொடுத்துறேன். டேய்,
ஒரு ரூட் அப்படி போதா என்ன? ஆமா, ஒன்னும் தெரியாத மாதிரியே கேப்ப. இத அவட்டே கொடுத்து. ஏன்டா நீயே கொடுக்க வேண்டியதானே? ஒன்னும் இல்ல, எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை. நான் கொடுத்தேன்னு வச்சுக்க, என் மூஞ்சிலேயே தூக்கி எறிஞ்சிருவா. அதனாலதான் நீ கொண்டு போய் கொடுன்னு ஓன்ட்ட கொடுக்குறேன். ஆமாடா, அந்த ராங்கி பிடிச்சவ செஞ்சாலும் செய்வா. இத நானே கொண்டு போய் கொடுக்குறேன். ஆமா, ஏன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டா நான் என்னடா பண்றது? அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதாமாச்சு. நீ கொண்டு போய் கொடுத்தா வாங்கிக்கிருவான் தான் நினைக்கிறேன். சாரிடா, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இதுவும் அவளுக்கு தான் அம்மாச்சி. இதையும் கொடுத்துட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்லிடு. என்னது ஹாப்பி ஹாப்பி வேலன் வேலன்? ஐயோ, நீ அப்பெல்லாம் சொல்ல வேணாம். இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிடு. அப்படி தமிழ்ல சொல்றா, இங்கிலீஷ் நம்ம தசு புசுன்றீங்க. அதுதான் நமக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி சரி, அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? சரி சரி, யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன். என்னது, என் பொண்டாட்டி கையில ரோஸ் இருக்கு. ஐயோ தாத்தா, என்ன மருதாயி, எத்தனை வருஷம் ஆனாலும் என் மேல இருக்க காதல் மட்டும் உனக்கு குறையவே இல்லைல. என்னமா சொல்றீங்க? நீங்க பேசுறது ஒண்ணு எனக்கு புரியலையே. இல்ல மருதாயி, எனக்காக ஆசை ஆசையா காதல் தினம் அன்னைக்கு ரோஸெல்லாம் வாங்கி வச்சிருக்கா பாத்தியா? அதை நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, என்னது ரூட்டு மாறுது? இந்த ரோஸ் எனக்கு தானே மருதாயி? ஆமாங்க, உங்களுக்கு தான். என்னது உங்களுக்கு தானா? என்ன பேசிட்டு இருக்கு இந்த அம்மாச்சி? நான் ஏன் ஆளுக்கு கொடுத்தா அது ஆளுக்குள்ள கொடுத்துட்டு இருக்கு. அன்பே இருவரும் பொடி நடையாக அமெரிக்காவை வளம் வருவோம். கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடி புகுவோம். என்னடா நடக்குது இங்க? காதலை தவிப்பாடவே செல்லியின் வைரனின் கல்லறை தோக்கத்தை கலைத்திடுவோம். வாடை காற்றுக்கு வயசாக்கு, வாழ பூமிக்கு வயசாக்கு, கொடியுடன் போனால் என்ன, காதலுக்கு எப்போதும் வயசாகாது. என்ன நடக்குதுங்க? 2 ரொமான்ஸ்ல பண்ணிட்டு இருக்கு. அம்மாச்சி தாத்தா, இங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வாங்க நம்ம போய் தனியா லவ் பண்ணுவோம். என்னது டிஸ்டர்பன்ஸா இருக்கணும்? வாங்க நம்ம போ. அம்மாச்சி அம்மாச்சி, அது ஆளுக்கு கொடுத்தது. என்னது ஒன்னும் சொல்லாம போகுது. ரோஸை கூட நீங்க வச்சுக்கங்க, ஆனா அந்த பாக்ஸ்ல இருக்க கிஃப்ட மட்டும் ஐசிட்ட கொடுத்துற அம்மாச்சி. ஐயோ, இதுக்கு நானே கொடுத்துருக்கலாம் போலயே. நம்ம அம்மாச்சி தானே, கொடுத்துரும். இங்க ஆளை காணோம். எங்க போயிட்டாரு? ஒருவேளை பாத்ரூம் எதுவும் போயிருப்பாரோ? இது என்ன இங்க என்னென்னமோ இருக்கு? ரோஸ், கிஃப்ட், இது என்ன பேப்பர்? ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஐ லவ் யூ போலீஸ் மாமா. கவிதையே தெரியுமா, என் கனவு நீதானடி. இதயமே தெரியுமா, உனக்காகவே நானடி. ஐ லவ் யூ பொண்டாட்டி. மூட மறுக்கின்றது ஆவலே, இதன் சொல்ல துடிக்கின்றதே. என்னது புதுசா இதெல்லாம்? எனக்கா? உனக்குதான். எப்படி நீங்க ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தீங்க? அப்புறம் எப்படி இதெல்லாம்? நீ வீட்டுக்கு போன கேப்ல எல்லாத்தையும் வாங்கியாச்சு. எப்படி இருக்கு சர்ப்ரைஸ்? சூப்பர். உங்களால இப்படி கூட பண்ண முடியுமா? இத்தனை நாள் நான் பார்த்த போலீஸ்காரே வேற, ஆனா இப்போ நீங்க தானே இதுன்னு என்னால நம்பவே முடியல. திடீர்னு என்ன ஒரு மாற்றம். நான் இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான். நீங்க என்ன எதிர்பார்க்கல? இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி. இப்போ அங்க இமையாலே நீ கேட்ட இதழாலே நான் அழிக்க குச்சங்கி குச்சப்பட்டு போகிறதே. அம்மா, இது என்ன கிஃப்ட்? நீ இங்க ஓபன் பண்ணக்கூடாது, வீட்டுல போய் ஓபன் பண்ணி பார்க்கணும். இப்படி என்ன இருக்குதுக்குள்ள? அதுதான் சர்ப்ரைஸ். அதான் சர்ப்ரைஸ் முடிஞ்சிருச்சுல, நான் அதை திறந்து பார்க்கவா? கூடவே கூட. இப்ப நான் அவன் கூடவே இருக்கேனா, அதனால திறந்து பார்க்க கூடாது. அப்போ எப்ப திறந்து பார்க்கறது? அவன் கூட இருக்க மாட்டேன்ல, அப்ப நான் இல்லாத போது எனக்கு பதிலா அதுதான் உனக்கு தானே. சடையாலே நீ எடுக்க இடமேலே நான் வழுக்க காய்ச்சலுக்கும் காய்ச்சல் வந்து வேகிறது. இப்படி என்னதான் இருக்கு அதுல? அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேனே. இத நீயே ஓபன் பண்ணி பார்த்தா தான் உனக்கு சந்தோஷம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் லவ்வர்ஸ் டே கிஃப்ட் கொடுத்துட்டேன். நீ என்ன கொடுக்க போற எனக்கு? ஐயோ, நான் ஒன்னும் வாங்கவே இல்லையே.
இப்ப நீங்க இப்படிலாம் பண்ணும்போது தான் எனக்கு இன்னைக்கு லவர்ஸ் டேனே தெரியும். ஆ, அப்படியா? இதெல்லாம் நம்பணும். நிஜமாதான் எனக்கு இன்னைக்கு லவர்ஸ் டேனே தெரியாது. பொய் சொல்லாத. நிஜமாதான் உங்களுக்காக நான் எது வாங்கணும்னு கூட எனக்கு தோணவே இல்லை. இப்போ பாத்துக்கங்க எந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் மறந்துருக்கேன்னு. ஓ, எல்லாத்தையும் மறந்துட்டு என்னோட ஞாபகத்திலேயே இருந்திருக்கியா? சீச்சி, அப்படிலாம் இல்ல. என்ன எப்படி? சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஓஹோ, எனக்கு என்ன வேணும்னு சொன்னாதான் நீ வாங்கி தருவ? ஆமா. என்ன கேட்டாலும் தருவியா? கண்டிப்பா, என்ன கேட்டாலும் தருவேன். நீங்க எனக்காக இவ்வளவு பண்ணும்போது நான் உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன். ஏன் என்னோட உயிரை வேணா கொடுப்பேன். ஐயோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நினைப்புதான், அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது. நினைச்ச நீ இப்படிலாம் பேசுவ. நீ ஒன்னும் எனக்கு பெருசாலாம் கொடுக்க வேணாம். ஓ, அப்ப சின்னதா கொடுத்தா போதுமா? சின்னதாவும் வேண்டாம். ஓ, அப்ப பெருசா வேணுமா? பெருசாவும் வேணாம். அப்ப என்னதான் சொல்ல வரீங்க? பெருசாவும் வேணாம், சின்னதாவும் வேணாம்னா? பெருசாவும் வேணாம், சின்னதாவும் வேணாம், ஆனா வேணும். நீங்க என்னதான் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன gift கொடுக்கலாம்? நீங்க இதுல எனக்கு என்ன gift வச்சிருப்பீங்க? நான் வேணா நாளைக்கு கொடுக்கவா? இன்னைக்குதாம்மா லவ்வர்ஸ் டே, அதனால இன்னைக்குதான் கொடுக்கணும். நாளைக்கு கொடுக்கறத நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு கொடுக்கறதா? என்னமா சொல்றீங்க? ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு புரியுமா? சரி, அதை விடு. நான் கேக்குறதா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேல. ஆமா, நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் கண்டிப்பா கொடுப்பேன். கண்டிப்பா? கண்டிப்பா. அப்போ ஒரு கொடு. இல்ல பரவாயில்ல, நான் உங்களுக்கு gift-ஆ வாங்கி கொடுக்கறேன். இதெல்லாம் என்ன போங்காட்டம்? அதெல்லாம் முடியாது. நான் என்ன கேட்டாலும் நீ கொடுப்பேன்னு சொன்னியா இல்லையா? நான் சொன்னது gift. இதுவும் gift தான். என்ன பழக்கம் இதெல்லாம்? இது ஹாஸ்பிட்டல். ஓ, அப்ப வெளியே வச்சு கேட்டா தருவேன், அப்படித்தானே? தர மாட்டேன். அதெல்லாம் முடியாது. நீ கல்லாட்ட ஆடுற. நீ கேட்டதை தருவேன்னு சொன்னதுனாலதான் நான் நம்பினேன். அதெல்லாம் முடியாது. ஏற்கனவே ஒரு தடவை நான் ஏமாந்தது போதும். ஏமாந்தியா? என்ன சொல்ற நீ? ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்கன்னு நான் கொடுத்தேன்ல, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு வீட்டுக்கு போனதப்பறம் தான் புரிஞ்சுது. எனக்கு ஒன்றும் புரியலையே. என் அண்ணி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் தப்பு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம். ஓ, அண்ணி சொல்லியிருக்காங்க, அப்படித்தானே? ஆமா, என் அண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால நான் தரமாட்டேன். சரி, ஓகே. அப்ப நீ தரமாட்ட? தரமாட்டேன் தரமாட்டேன் தரமாட்டேன். எதுக்குப்பா கத்துற நீ? தரமாட்டேன். மேல இப்ப கிட்ட பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லடா. ஆதி, ஆக்ஷன்ல இறங்கிட வேண்டிதான். ஃபேஸ் டு ஃபேஸ் நல்லா வசதியா தான் இருக்கு. கமான் ஆதி, 1 2 3 ஆக்ஷன். ஆமா, சொல்ல மறைக்கிற. போலீஸ்காரா? நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனையா? ஆமா. எதுக்கு இப்ப என் வாயை கடிச்ச? இதெல்லாம் ரொம்ப ஓவரி. என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நீ பாரியா, நீ கடிச்ச ஒரு பக்கம் வீங்கி போச்சு. பூமாரி, நீ ரொம்ப ஓவரா பண்ற. முத்தம் தான் கொடுத்தேன். முத்தம் கொடுத்தீங்களா? முத்தம்? உங்க ஊர்ல இதுக்கு பேரு முத்தம்? ஆமா, எங்க ஊர்ல இப்படித்தான் முத்தம் கொடுப்பாங்க. எனக்கு இப்படித்தான் முத்தம் கொடுக்க தெரியும். ஓஹோ, அப்ப நீ கொடுத்ததுக்கு பேரு முத்தம். ஆமா. முத்தம் எப்படி கொடுக்கணும் தெரியுமா? எப்படி கொடுக்கணும்? உயிலாக நான் இருக்க நெடிலாக நீ வளர்க்க சென்னை தமிழ் சங்கத்தமிழ் ஆனதடி. ஓஹோ, இதுதான் முத்தமா? நல்லாத்தான் இருக்கு. அறியாமல் நான் இருக்க அழகாக நீ திறக்க கடல் மழை ஆயுள் வரை தூரமடா. இனிமே நீ எனக்கு எப்படி முத்தம் கொடுக்கணும்னு டெய்லி சொல்லி கொடு, நான் கத்துக்கிறேன். ஆசைதான். என்னை மறந்தாலும் உன்னை மறவாத நெஞ்சோடு நாம் இருப்பேன். சொல்லு சரண், வர சொன்னியே, ரிசல்ட் வந்துருச்சா? ஆமா வெற்றி, ரிசல்ட் வந்துருச்சு. ஆனா என்ன சொல்லு சரண். நெகட்டிவ் தானே வந்திருக்கு. எனக்கு தெரியும், எனக்கு அப்பவே தெரியும் சரண். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நெகட்டிவ் தான் வந்திருக்கணும் எனக்கு தெரியும். இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அது என்னோட குழந்தை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதை நான் மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும் பாத்தியா, அதுக்காகத்தான் இந்த டிஎன்ஏ டெஸ்ட். சரண் சொல்லு சரண், ரிசல்ட் என்ன வந்திருக்கு? வெற்றி, நான் இதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுவா இருந்தாலும் சொல்லு சரண். அது என்ன சரண், ஏன் யோசிக்கிற? ரிசல்ட் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு வெற்றி.
ஆனா ஒரு பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அது வந்து வெற்றி. சரண், அப்படி என்னதான் ரிசல்ட் வந்துச்சு? எதா இருந்தாலும் சொல்லு. வெற்றி, ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. என்ன சொல்ற சரண்? நீ சொல்றது உண்மையா? ஆமா வெற்றி, நான் சொல்றது உண்மைதான். ரிசல்ட் பாசிட்டிவ். ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது அது உன்னோட குழந்தைதான் வெற்றி. இல்ல சரண், இதுக்கு வாய்ப்பே இல்லை. அது என்னோட குழந்தையே இல்ல சரண். அப்படி இருக்கும்போது ரிசல்ட் எப்படி பாசிட்டிவ் வரும்? அதான் வெற்றி, எனக்கும் புரியல. நீ தான் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற, ஆனா சம்மந்தம் இல்லாம எப்படி பாசிட்டிவ்னு வரும்? அப்போ நான் சொல்றது பொய்ன்னு நினைக்கிறியா சரண்? வெற்றி, அது வந்து இல்ல சரண், இதுல ஏதோ நடந்திருக்கு. இது என் குழந்தையே இல்ல சரண். அப்படி இருக்கும்போது இதுக்கு வாய்ப்பே இல்ல சரண். வேணும்னா இன்னொரு தடவை. இல்ல வெற்றி, இன்னொரு தடவை எடுத்தாலும் இதே ரிப்போர்ட் தான் வரும், இதே ரிசல்ட் தான் வரும். இதனால இன்னொரு தடவை டெஸ்ட் எடுக்க தேவையில்லையேன்னு எனக்கு தோணுது வெற்றி. இல்ல, இதை நான் நம்பவே மாட்டேன் வெற்றி. வேணும்னா நீயே ரிப்போர்ட்டை பார்த்துக்கோ. சாரி வெற்றி. இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி நடந்தது? என் மொத்த நம்பிக்கையும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல தான் இருந்துச்சு. ஆனா இதுவே இப்ப பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இப்ப நான் மதுவுக்கு என்ன சொல்லுவேன்? மதுவோட அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஒட்டுமொத்த குடும்பமே என்ன நம்பி இருந்துச்சு. ஆனா இத போய் நான் காட்டினா என்னோட நிலைமை என்ன ஆகும்? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது என்னோட குழந்தை தானா? இல்ல, அது என்னோட குழந்தை இல்ல. இது எப்படி சாத்தியம்? எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது ரிசல்ட் பாசிட்டிவ் வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏய் வெற்றி, அப்பதான் என்னடா என்னாச்சு? ஏன் இப்படி தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க? என்னது? அப்பதான் அது வந்து. என்னடா என்ன ஆச்சு? என்ன மாப்பிள, ரிசல்ட் வந்துருச்சு போல. ஆமா மாமா. என்ன மாப்பிள, என்ன வந்திருக்கு ரிசல்ட்ல? அது வந்து மாமா, உன்னோட முகமே ஒன்னும் சரியில்லையே. என்ன பிரச்சனையா இருக்கும்? சொல்லுங்க மாப்பிள, ரிசல்ட் என்ன வந்திருக்கு? ஆமாண்ணா, ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு சொல்லு. இங்க சில பேர் மூஞ்சில கரிய பூச வேண்டியிருக்கு. ஆண்டி, எனக்கு பயமா இருக்கு ஆண்டி. பயப்படாத ஷில்பா, நான் இருக்கேன். இதை நினைச்சோம் பயப்படக்கூடாது, பயந்து காட்டியும் கொடுத்துடக்கூடாது. என்ன வெற்றி, எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்கல்ல, ரிசல்ட் என்ன வந்திருக்கு சொல்லு. எதுக்கும் தயங்காத வெற்றி, உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த ரிப்போர்ட்ல எங்களுக்கு தேவையே இல்ல. ஆனாலும் நீ மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் நிரூபிக்கணும்ல. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.